ரவுண்ட் 1 மேட்ச் இது. ரோலக்ஸ் சிசி டேக்கிங் ஆன் திருவையாறு. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க ரோலக்ஸ் சிசி. அதே 6 ஓவர் ஃபார்மேட்டு, 2 ஓவர் பவர் பிளே, 5 பவுலர். ஓப்பனிங் பர்சனாக அரவிந்த் ஸ்டிக்கில், ஓப்பனிங் பவுலர் காமன் பவர் பிளே ஸ்டார்ட் பண்ண மதுபாலன். முதல் பால் வைடு, முதல் பால் ரீ. குத்தி போட்டார் ஸ்ட்ரெயிட் அவே, பேக் ஃபுட் போல் ஷாட், ஒரு பிளாஸ்ட்டு. ஸோ முதல் பால் 6, ஒரு ஒயிடோட சேர்த்து 7 ஓட்டம் கிடச்சிருக்கு. லாங் ஆஃப் வச்சுருக்காங்க. காட் சேஞ்சு. எங்கேருந்து ஆள் நகர்த்தினாங்களோ அங்கே போயிருக்கு, வளைஞ்சி போயிருக்கு. ஒரு பவுண்ட்ரி. ரெண்டுமே பேக் ஃபுட்டில் தெளிவாக பார்த்து அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஹெட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஸ்டில்லாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நின்ட்டார். லாங் ஆஃப் உள்ள. இப்போ லாங் ஆன் வெளியே. சூப்பர் பந்து, வர விட்டு க்ளோஸ் டு பாடி வைக்க பார்த்தாரு. செம்ம இடம், சரியான இடம். ட்ரீம் பால் டு எனி ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லலாம் கண்டிப்பாக. மீண்டும் புல் ஷாட்டுக்கு இடம் இருந்துச்சு, அங்கே ஆள் இருக்காங்கன்னு தோணுது. பிடிச்சிட்டாருங்க, கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. வெச்ச ஃபீல்டிங்க்கு அடித்த காற்றுக்கு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. விக்கெட்டு போக 1 ரன் பேட்ஸ்மேன் அஸ்வின் ஸ்ட்ரைக்கில். திங்க் 1 more remaining இந்த ஓவரில். குட்டிக்க தடுக்க முடியலை, ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. பவர் பிளே ஓவர் ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு லக்கியாக. ஓவர் முடியுது. ரெண்டாவது ஃபஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 15. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருவையாறு. இப்போ லெஃப்டி பேட்ஸ்மேன் மனோஜ் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. செகண்ட் ஓவர் நியூ பவுலர். பவர் பிளேயில் இறுதி ஓவர் போகிறதுக்கு சுதாகர் வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்ட்ரெயிட்டாகவே பேட்டில் பிடிச்ச முதல் பால் பேட்டில் கிரவுண்டர் ஆடி கொடுத்தாரு. கிஷோர் பக்கம் போச்சு, ஓடி எடுக்கப்பட்ட 1. செகண்ட் பால் பவுலர் காலில் பட்டிருக்கு. சிங்கிள் மட்டும்தான். 4 more remaining. ஐயோ, கேட்சா கேரி ஆகலை, பாடியை போட்டார் ரூபேஷ். இங்கே உள்ளே போடப்பட்ட பந்து ஆள் உள்ளே வச்சு வர போட்டாங்க, வளைஞ்சு போச்சு. குத்தி போயிருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு 4 ஓட்டம் கிடச்சிருக்கு. கேப்பு, இதுவும் கேப்பு. இப்போ தான் சொன்னாங்க பிடிக்கிற பால்லாம் பவுண்டி அடிக்கக்கூடிய திறமை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னாங்க. 1 more remaining பவர் பிளேயில். ஷாட்டுங்க, தெரிச்சு போயிடுச்சுங்க. 4 ஓட முடிச்சு கொடுத்துருக்காரு. பட்டதெல்லாம் 4 இருக்குது. பவர் பிளே ஓவர் முடியுது. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு. தேர்ட் நியூ பவுலர் ரூபேஷ். சரியா டைம் பண்ண முடியல. குவிக்காக ஓடி எடுக்கப்பட்ட 1. செகண்ட் பால் ஃபாஸ்டான பேட் ஸ்விங், ஃபுல் அண்ட் ஃபுல் லெக் சைடில் ஸ்கொயர் லெக் பக்கம் போயிடுச்சு பேட்டு. நல்ல இடத்துல போட்டார். விக்கெட் கீப்பர் கைக்கு போட்டுக்கார். அவுட் சைட் ஆப்ஷன் டாட் பால். வாட்ச் பண்ணியானாரு, அது கேப்பில் போயிருக்கு. தட்டு கால் போட்டிருக்காங்க. ஃபாஸ்ட்டான்னு சொல்லும் போது தான் இங்கே பத்தட்ட தெரிஞ்சிருச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2. மீண்டும் இதே மாதிரி பால், இதே மாதிரி ஷாட்டு தான் டாட்டா மாறிச்சு. கரெக்டாக பிஹைண்ட் த விக்கெட்டை யூஸ் பண்ணிட்டாரு. தடுக்க வாய்ப்பே கிடையாது. 4 ஓட்டம் அங்கே ஷஃபில் பண்ணி டாஸாக வாங்கிட்டாரு. ஒரு மாஸ் பேட்டிங் காத்திருக்கோன்னு தோணுது இன்றைக்கி அரவிந்த் அவர் பேட்லேருந்து, அஸ்வின் அவர் பேட்லேருந்து. 1 more remaining இந்த ஓவரில். ஆட்டாருங்க, வாட்ச் பண்ணி ஆட்டாருங்க. ஜஸ்ட் கிளியர் பண்ணிருக்கு. கையில் பட்டு போன மாதிரி இருக்கு. எதாச்சும் ஸ்டாப் பண்ணிட்டாரா, இல்லை போயிடுச்சுங்க. 4 ஓட்டம், மீண்டும் ஒரு 4 ஓட்டம் ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணி கொடுத்தாங்க. ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் ஸ்கோர் 41 ஆடி இருக்காங்க. அதே ஒரு விக்கெட் விட்டு. அடுத்த நியூ போல சேகர். நல்ல ஸ்ட்ரைக்கு. 6-4. முதல் பால் 4. செகண்ட் பால் க்ளோஸ் ஃபுல்லராக இறக்கிட்டாரு. ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாங்க. லாஃப்ட்டுக்கான இடம்லாம் போச்சு. போட்ட வேகத்து காரணமாக லெஃப்ட் போக மீண்டும் லெஃப்டாக இறக்கியிருக்காங்க விக்கி ஸ்டேக்கில். இப்போ தேர்ட் பால். ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து. லெக் பை கிடையாது. ரன் எடுக்க வாய்ப்பெல்லாம் போச்சு. டாட். 4th one. பேக் ஃபுட் ஷாட், கைக்கு கேரி ஆகாது. ஃபாஸ்ட்டாக போட்டார். க்ளோஸ் டு பாடி போட்டாங்க. சூப்பராக வர அவுட் ஆனார். கொஞ்சம் விலகிடுச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. ஐ திங்க் 1 more remaining ஓவரில். மீண்டும் பிஹைண்ட் த விக்கெட். கையிலே விழுந்து போச்சு. அவரே போயிட்டார். அவர் எடுத்த முயற்சி கரெக்டு. கண்டிப்பாக இனோவேட்டிவாக போனது கரெக்டு.
4 ஓவர் முடிவில் 48 ஸ்கோரு. இந்த ரூபேஷ் அவருக்கான 2வது ஓவர். ஸ்ட்ரைட்டாகவே இறக்க பார்த்தாரு, காலில் விழுந்திருக்கு. டாட் பால். செகண்ட் பால். பாட்டியை விட்டு விளக்க மாட்டாருங்க கண்டிப்பாக. லெஃப்ட்டுக்கு ஆப்போசிட் சைடில் அடிக்க வைக்க பார்க்குறாங்க. விண்டுக்கு ஆப்போசிட்டாக லெக் சைடில் அடிங்கன்னு ஆட வைக்க பார்க்குறாங்க. ஒரு எட்ஜு ஓடி எடுக்கப்பட்ட 2 இங்கே. லென்த்து, நல்ல லென்த்து. அதுவும் பாடி லைன்லேயே வச்சார், விட்டு கொடுக்கல. சிங்கிள் மாற்றிருக்காங்க. பாலா ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. பேட்ஸ்மேன் மூமெண்ட். போன பாலும் டாட்டு, இந்த பாலும் டாட்டு. செகண்ட் பாக்ஸ் கண்டிப்பாக ஆக்டிவேட் ஆகிடும். கிளியராக இருக்காங்க. ஐ திங்க் 1 more ரிமைனிங் ஓவரில். சிறப்பான ஓவர். ஸ்டாப் பண்ணி கொடுத்துட்டாருங்க. எப்படியா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க மதுபாலன். நல்ல ஃபீல்டிங் பார்க்க முடியுது. 5 ஓவர் முடிவில் ஸ்கோர் 52 ஆடி இருக்காங்க. அடுத்த நியூ பாலர் ரஞ்சித். முதல் பால் குத்தி ஈஸியாக பேட்டை வைக்கிற மாதிரி போட்டாருங்க. ஒரு 4 ஓட்டம் அங்கே. காச்சஞ்சு. செகண்ட் பால். ஓய்யோ, விக்கெட் கீப்பர் அப்பீல் எடுக்கிறதுக்கு முன்னாடி அவர் நடந்து போயிட்டாருங்க. ரொம்ப க்ளோஸாக இருந்துச்சு பேட்டுக்கும் பாடிக்கும். ஸோ செகண்ட் பால் ரெக்டிஃபை பண்ணி போட்டார். இந்த பால் நல்லா ஸ்கிட்டியாக ஃபாஸ்ட்டாக வந்துச்சு. ஷார்ப்பாக உள்ள வந்துருச்சு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரபா. லாங் ஆன் ஸ்ட்ரைட் ரெடியாக இருக்கணும். மீண்டும் அதே இடம் போட்டிருக்காரு. 2வது முறை ஸ்கிட்டியாக ஃபாஸ்ட்டாக விக்கெட் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. பந்து லோவாக வேறு வருது. லென்த்துங்க, மீண்டும் அதே லென்த்துங்க. வேகத்தை வேரி பண்ணி போட்டார். இப்போ விக்கெட்டையும் பிடிச்சிருக்காங்க அந்த எண்டில். இந்த பால் டாட்டு, மீண்டும் ஒரு டாட்டு. லாஸ்ட் மூவ். தடுக்கிறது கஷ்டம், போயிடுன்னே வச்சுக்கலாம். சேஸையே விட்டுலாம். 4 ஓட்டம். ஸோ லெஃப்டி பேட்ஸ்மேனுக்கு ஒரு இன்சைட் எட்ஜு. விக்கெட் கீப்பர் தடுக்கலாம் வாய்ப்பு இல்லைங்க, விலகிருச்சு. டார்கெட் டிசைடிங் வந்து குத்தி உள்ளே வந்திருக்கு. இன்கமிங் டெலிவரி, டாட் பால். டாட் போட்டு கொடுத்துருக்காரு. இறுதி பந்து. டார்கெட் 61 ரன்னு. சேசிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மதுபாலன் ஸ்டிக்கில். ஓப்பனிங் பால் லெஃப்ட் ஆமோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கீர்த்தி வந்திருக்காங்க. முதல் பால் ஸ்ட்ரெயிட்டவே ஒட்டஞ்சு விழுந்துருச்சு. ஒரு ஷார்ட்டாக விழுந்த பந்து. ஃபாஸ்ட்டாக போடப்பட்டாங்க. அது யூஸ் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். ஷார்ட்டாக விழுவ போய் அந்த பவுன்சரை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க மதுபாலன். செகண்ட் ஒன். வேகத்தை கம்மி பண்ணாங்க. அது விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி இருக்குது. விக்கெட் கீப்பர் கேட்டு போகிறாரு. கேட்சை விட்டுட்டாங்க. யோசிச்சுருந்துருக்கணும் கண்டிப்பாக. இவங்களாம் அவங்க ஒரு தூரம் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. லெஃப்ட் ஆர்மில் அவர் ட்ரெண்ட் போல்ட் நல்லா போடுவார். திருவையாருக்கு ஒரு முக்கியமான பிளேயர். கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி போட்டாருங்க. அதே மாதிரி மதுபாலனும் அங்கிட்டு முக்கியம். ஸோ பிரகாஷ் இப்போ ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாங்க. கிராஸாக போக பார்த்தாரு. க்ளோஸாக போட்டிருக்காங்க. பாடிக்கு க்ளோஸாக உள்ளே போடப்பட்ட பந்து. பேட்டில் பட்டுச்சா பேட்டில் படலன்ட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டவே நாட் அவுட். கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்காரு தமிழ் மாறனங்க. ஃபாஸ்ட்டான பேட்ஸ்மேன் கொடுத்து பார்க்குறாரு பேட்ஸ்மேன். வாட்ச் பண்ணி ஆகணும். இந்த பால் கொஞ்சம் லூப் போட போட்டாங்க. அடுத்த பந்து குத்தி போட்டார். அரடியாக வைக்க தான் முடிஞ்சு. காலை வச்சு ஸ்டாப் பண்ணாருங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. பால் டு பால் போட்டு கொடுத்துருக்காரு. அந்த பவுண்டரிக்கு அப்புறமான்னு சொல்லலாம். எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 6. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ் ஸ்டாண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல் பால் 4 போச்சு. அதுக்கப்புறமா இழுத்து பிடிச்சி போடணும்னா போட்டு காட்டியிருக்காரு. இங்கே லெஃப்ட் ஆர்ம் கீர்த்தி 5 பாலில் கன்சீட் பண்ணது 2 ரன்னு. செகண்ட் லாஸ்ட் ஓவர் பவர் பிளே போட்டுருக்கு அஜய் நியூ பவுலர். வேகமாக வந்துருச்சு பந்து. செகண்ட் பால் ஆஃப் பால் அவுட் சைட் ஆப்ஷன். ஃபுல்லாக கமிட் ஆகல பேட்ஸ்மேன். நிறைய பேக் ஃபுட்லேருந்து ஆட பார்க்குறாங்க. லைனை பார்த்து ஆடணும். லைனை பார்த்து ஃபுல் பிளேடை காட்டி வச்சா அதுக்கு மெரிட் கிடைக்கும், அதுக்கு ரன்னு கிடைக்கும். தேர்ட் ஒன். விக்கெட் போட பார்த்தாங்க. தேர்ட் மேனை உள்ளே வச்சு போட்டாங்க. பாயிண்டில் ஆள் வச்சு போட்டாங்க. மனோஜ் கைக்கு போச்சு. ஓடி எடுக்கப்பட்ட 1. ஃபோர்த்து பால் மதுபாலன் ஸ்ட்ரைக்கில். ஸ்லோவர் 1. அதே ஸ்லோவர் 1 ஒரு லைஃப் கிடச்சிச்சு. பிடிச்சிட்டாருங்க. அதே ஸ்லோவர் 1 4க்கு அப்புறமா அவரே விக்கெட் எடுக்க வேண்டியது. இப்போ விக்கெட் கிடச்சிருக்கு. அவர் கீழே தான் மதுபாலனோட விக்கெட்டை போகணுன்னு இருந்திருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கிஷோர். ஸ்ட்ரைட்டாகவே ஆள் உள்ளே வச்சு போட்ட காரணத்தினால தாண்டி போயிருக்கு. தடுக்க வாய்ப்பு இல்லை. கஷ்டம் தான். 4 ஓட்டம். 1 more ரிமைனிங் பவர் பிளேயில். ஸ்லோவர் 1 ரெடியாக இருக்கா சொன்ன ஸ்லோவர் 1 போட்டு காட்டியிருக்காரு இங்கே அஜய். செகண்ட் டைம் ஸ்லோவர் பால்.
2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சு போச்சு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 11. 24 பால் பாக்கி இருக்குது. 50 ரன் தேவை. தேர்ட் நியூ பாலர் அரவிந்த் வந்திருக்காங்க. இந்திருந்து பேட்டிங் டார்கெட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. முதல் பந்து பிரகாஷ் இருக்கு, காலில் இறக்கியிருக்காரு. ஸ்ட்ரெயிட்டாகவே யாக்கிங்லேருந்து விழுந்திருக்கு. போன பால் வைடு. செகண்ட் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. டாஸாக பிடிக்க ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. லாங்காக வச்சுருக்காங்க, லாங்கான விலைக்கு வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு கவர்ஸ் எக்ஸ்ட்ரா கவர் ஃபுல் ஓப்பனு. மூணாவது பால் பவுண்டரி லைனுக்குள்ளே தான் இருக்குது. கேட்சுக்கு வர முடியல, அந்த கேட்சை பிடிக்க முடியல. ஓடி எடுக்கப்பட்ட 2. சரியா டைம் பண்ண முடியல. விக்கெட் கீப்பர் கையில் ஒரு ஈஸி கேட்ச். ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட்டுக்கு அப்புறமா ரன் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு அரவிந்த். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் கௌதம். ஃபாஸ்டான பேட்ஸ்விங், பேட்ஸ்மேனோட ஃபுல் மூமெண்ட். டாட் பால் போட்ட எல்லாமே அவுட் சைட் ஆப்ஷன். இந்த பால் மட்டும்தான் பாடியை ஒட்டி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் 14 ஆடி இருக்காங்க. 18க்கு 46 தேவை. இந்த ஒரு நியூ பவுலர் பிரகாஷ். முதல் பந்து ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. லோட்டாஸ் அண்ட் கிரவுண்ட் அவுட் ஷாட் பார்க்க முடியுதுங்க. செகண்ட் பால் 17க்கு 46. ஃபுல் ஷாட் நாட் இன் கண்ட்ரோல்னு கண்டிப்பாக சொல்லலாம். பார்த்து சேஃபாக விழுவும். கண்டிப்பாக சேஃபாக தான் விழுவும். குயிக்காக ஓடி எடுக்கப்பட்ட 2. தேர்ட் பால் ஃபாஸ்ட்டாக உள்ளே வந்தாங்க. லாஃப்ட்டுக்கு இடம் கொடுக்கல, எலிவேஷனுக்கு கண்டிப்பாக இடம் கொடுக்கல. சிங்கிள் ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. வளைஞ்சு போது எதிர்பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டில் பவர்ஃபுல்லான ஸ்டேக் எதிர்பார்க்கலாம். பார்க்கும்போது கைக்கு போயிருக்கு. இந்த பாலா ஃபீல்டர். சைக்கிள் நியூ பேட்ஸ்மேன் சுதாகர். குத்தி உள்ளே வந்திருக்கு பந்து. பேட்டில் பட்டு வேறு வந்திருக்குன்ட்டாங்க. அவர் நடந்தார். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 18. ரசிக் பண்ணி போட்டிருக்காங்க. சோஃபார் இந்த ஒரு பாலா படம் வந்திருக்காங்க. பாஸாக சுற்றி முடிச்சிட்டாங்க. பவுன்ஸோட வந்துச்சு. செகண்ட் பால் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு. அஸ்வின் இந்த வெட்டு தரல. போன பால் சிங்கிள். ஹரி பெஸ்டேக்கில் சிறந்த பந்து. அஸ்வின் இரண்டாவது கேட்சை விட்டுள்ளார். செம்மதாக விட்டு பார்த்தாரு பேட்ஸ்மேன் ஜாக்கிங்லேருந்து. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாங்க. போன பால் ஃபுல் அண்ட் ஃபுல் விலக்கி போட்டார். இப்போ கொஞ்சம் உள்ளே வந்திருக்காரு. 5 ஓவர் முடியல. ஸ்கோர் 20. லாஸ்ட் ஓவர் தான் மேட்ச் போகிறதுக்கு. தேவா முதல் பந்து ஃபர்ஸ்ட் பால் விக்கெட். இங்கே எக்ஸ்பிரஸ் ஃபுல் த்ராட்டலில் போடலை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சேகர். செகண்ட் பால் ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து. ஃபுல்லராக பாடியில் போடப்பட்ட பந்து. மூணாவது பால் வேரியேஷன். பேஸில் வேரியேஷன். ஃபோர்த் பால் மீண்டும் ஸ்லோவர் 1 தூக்கி போட்டார். நல்லாவே தூக்கி போட்டாங்க. ஐ திங்க் 2 more remaining. லெஃப்டாக திரும்ப இடம் கொடுக்கல. டேரெக்டாக காலில். போன பால் வைடு. 1 more remaining மேட்ச்சில். கேட்சை பிடிச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி லைன்ட்ட கேட்சை பிடிச்சி இந்த மேட்ச்சை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் 1 by திருவையாறு. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் திருவையாறு அஸ்வின். இண்டிவிஜுவலாக 29 ரன் பதிவு பண்ணி கொடுத்துருந்தாரு.